الحمد لله الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أم حسبتم أن تدخلوا الجنة ولما يأتكم مثل الذين خلوا من قبلكم مستهم بأساء وضراء إلى آخر الآية. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய கிருபையினால் சஃபூத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை பார்த்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், மிக தெளிவாக கிதாபுடைய ஆசிரியர் நமக்கு விளக்கி கொண்டே செல்கிறார்கள். அந்த அடிப்படையிலே அல்ஹம்துலில்லாஹ் இதுவரைக்கும் நாம் 312 ஆயத் 213 ஆயத்துகளை கடந்து 213வது ஆயத்திலே அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இங்கு நாம் பார்க்கக்கூடிய பாடம் 213 218 வரைக்கும் உள்ள ஆயத்துகளின் கணக்குதான். அல்ஹம்துலில்லாஹ், இதனுடைய விளக்கங்களைத்தான் இங்கு நாம் காணப்போகிறோம். எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்த்தால் இது பாடம் 300வது பாடமாக இருக்கிறது. பாடம் 300 என்ற பாடத்தை தான் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கிறோம். அதாவது இதற்குரிய தலைப்பு என்ன, இதற்கு நாம் என்ன தலைப்பை கொடுத்திருக்கின்றோம் என்றால், இந்த ஆயத்தின் அடிப்படையிலேயும் இதில் வரக்கூடிய விளக்கத்தின் அடிப்படையிலேயும் சோதனைக்கு பின் விடிவு என்ற தலைப்பை கொடுத்திருக்கிறோம். சோதனை, கஷ்டம், சிரமங்கள், அதற்கு பிறகு நிம்மதி, உயர்வு, வெற்றி, சுகம், இவையெல்லாம் வருவது வழக்கம். அல்லாஹு தாலா பொதுவாக இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரன் இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, சிரமத்திற்கு பிறகு இலகு, கஷ்டத்திற்கு பிறகு இலகு இருக்கின்றது என்பதாக அல்லாஹு தாலா தன் திருமறையில் கூறுவதை பார்க்கிறோம். எனவே அல்லாஹுடைய அருளினால் அல்லாஹு தாலா சிரமத்திற்கு பிறகு இலகுவை கொடுக்கிறார். சோதனை என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடியது. அது மனிதனுடைய தர்பியத்திற்காக வேண்டி வருகிறது. அதன் மூலம் ஒன்று அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், இல்லை என்றால் அவருடைய தர்ஜாக்கள், அவருடைய அந்தஸ்து அல்லாஹ்விடம் உயர்த்தப்படும். யாருக்கு சோதனை கொடுக்கப்படுகின்றது என்றால், யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ, யாரை பிரியப்படுகிறானோ அவர்களுக்குத்தான் சோதனை கொடுக்கிறான். மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஸிபு மின்ஹு, யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகின்றானோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா சோதனையை கொடுக்கிறான் என்பதாக வருகிறது. எனவே வரக்கூடிய சோதனை என்பது மனிதனுடைய ஒரு தர்பியத்திற்காக, மனிதனை உருவாக்குவதற்காக, மனிதனை நல்ல நிலைக்கு கொண்டு செல்வதற்காக வேண்டி வரக்கூடியதாக இருக்கிறது. எனவே சோதனையை கண்டு நாம் ஒருபோதும் நிராசையாகிவிடக்கூடாது. பார்க்க போனால் அல்லாஹ்விற்கு மிக 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 நெருக்கமானவர்கள், மிகவும் பிடித்தமானவர்கள், அல்லாஹுடைய நேசத்திற்கும் பாசத்திற்கும் அன்பிற்கும் உரிய ஒரே கூட்டம் யாரென்றால் அம்பியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கூட்டம்தான். நபிமார்கள் அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமானவர்கள். அந்த நபிமார்களுக்கு எவ்வளவு பெரிய சோதனை வந்தது என்பதாக நாம் பார்க்கிறோம். எந்த அளவிற்கு நெருக்கம் அல்லாஹ்வோடு அதிகரித்து கொண்டே இருக்குமோ அந்த அளவிற்கு சோதனை என்பது வந்து கொண்டிருக்கும். அதை தாங்கக்கூடிய சக்தியை அல்லாஹ் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறார். பொறுமையின் மூலமும் நிதானத்தின் மூலமும் அல்லாஹ்விடமே உதவி கேட்பதன் மூலமும் அல்லாஹு தாலா சோதனைக்குரிய விடிவையும் சோதனைக்கு உரிய உதவியையும் அல்லாஹ் செய்கிறார். ஹுலிக்கல் இன்சானு அஜூலா, மனிதன் பதட்டக்காரன். இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ, ஏதாவது ஒரு கஷ்டம் தீங்கு வந்துருச்சுன்னா பதறிக்கொண்டு என்ன செய்யறான், ஐயோ முறையோ என்று புலம்ப ஆரம்பித்து விடுகிறான். ஆனால் அந்த சோதனை என்பது நபிமார்களுக்கு அதிகமாக வந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நபிமார்கள் எவ்வளவு பொறுமையாக இருந்தார்கள், அதை கொண்டு எவ்வாறு வெற்றி அடைந்தார்கள் என்பது நமக்கு தெரிகிறது. எந்த நபிமார்களும் சோதிக்கப்படாமல் இல்லை. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 950 வருடம் மக்களுக்கு மத்தியிலே தீனுக்காக சோதிக்கப்பட்டார்கள். இவ்வாறு ஒவ்வொரு நபிமார்களும், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயத்திலே அல்லாஹ் தெளிவாகவே சொல்லிவிட்டார், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தகூனு கல்லதீன ஆதவ் மூசா ஃபபர்ரஅஹுல்லாஹு மிம்மா காலு. உள்ளத்தால், உடலால், சொல்லால் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார்கள், அத்தனையும் பொறுத்து கொண்டார்.
அதில் நபிமார்களுக்கெல்லாம் உயர்ந்த நபி, நபிமார்களுக்கெல்லாம் உயர்ந்த நபியாக இருக்கக்கூடிய அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோதிக்கப்பட்டதை பார்க்கிறோம். நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், நபிமார்கள் எல்லாம் உயர்ந்த நபியாக இருக்கக்கூடிய அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விற்கு மிக 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 நேசமானவர்கள், பாசமானவர்கள், அல்லாஹ்விற்கு பிடித்தவர்கள். அப்படிப்பட்ட நபிமார்கள், நபிமார்களுக்கெல்லாம் உயர்ந்த நபியாக இருக்கக்கூடிய அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை கேட்டிருக்கிறோம். ஊதீது ஃபில்லாஹி வமா யுதா அஹதுன் கப்லி உஹிஃப்து ஃபில்லாஹி வமா யுகாஃபு அஹதுன் கப்லி. அப்போ நபீன் நான் நோவினை செய்யப்பட்டதை போன்று வேறு யாரும் நோவினையோ சோதனையோ இந்த தீனுக்காக வேண்டி படவில்லை என்று சொன்னார்கள் என எடுத்துக்கொண்டால் நபியினுடைய சோதனை எந்த அளவிற்கு இருக்கும். எனவே அல்லாஹ்வின் பாசத்தின் வெளிப்பாடே சோதனை வருவதுதான், அதோடு சேர்த்து விடிவும் வந்து கொண்டிருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் பொறுமை, நிதானம், இஸ்திகாமத், உறுதிப்பாடு, அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய தன்மை, இவைகள் நமக்கு வந்துடும். ஹஜ்ரத் கஅப் பின் உஜ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வருகிறார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகம் வாடியவர்களாக இருக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், ஏன் சோகமாக இருக்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 3 நாளாக என்னுடைய வயிற்றுக்குள் எந்தவித உணவும் செல்லவில்லை என்பதாக சொல்றாங்க. இதைவிட பெரிய சோதனை இருக்க முடியுமா? எல்லா ரீதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள், பொறுமையாக இருந்தார். அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய ரிலாவிற்காக வேண்டி. அப்போ அவர்கள் போய் சில விஷயங்களை கொண்டு வந்து கொடுத்து நபியை சாப்பிட சொல்றாங்க. இப்போ நபி கேட்குறாங்க, நீங்க என்ன நேசிக்கிறியா? ஆமா யார சொல்லலாம், நேசிக்கிறேன். திரும்ப கேட்குறாங்க, ஆமா. திரும்ப கேட்குறாங்க, வல்லாஹி இன்னி ல உஹிப்புக்க யார சொல்லலாம் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய என்னுடைய நேசத்தில் நேசிக்கக்கூடியவர்களுக்கு சோதனை எப்படி வேகமாக வரும்னு சொன்னால், மேட்டிலிருந்து பள்ளத்தை நோக்கி தண்ணி வேகமாக ஓடி வருவது போல் ஓடி வரும் என்பதாக ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். எனவே சோதனைகள் வரும் பொழுது பொறுமையும், நிதானமும், இஸ்திகாமத்தும், துஆவும் அதிகமாக இருக்க வேண்டும். அதை கொண்டு சோதனைக்கு விடிவு கிடைக்கும். அது சம்பந்தமான ஆயத்துக்களைத்தான் இங்கு நாம் பார்க்க போகிறோம். வாருங்கள் கிதாபிற்குள் செல்வோம், விளக்கங்களை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அம் ஹஸிபுத்தும், அம் ஹஸிபுத்தும், நீங்கள் நினைத்து கொண்டீர்களா, நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா, அன் ததுகுலுல் ஜன்னத, நீங்கள் சொர்க்கத்தில் நுழைவதை நினைத்து கொண்டீர்களா, வலம்மா யஅதிகும் மஸலுல்லதீன, வலம்மா யஅதிகும், உங்களிடம் வராத வரைக்கும், உங்களிடம் வராமலேயே என்பதாக சொல்லலாம். உங்களிடம் வராமலேயே நீங்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விடலாம் என்பதாக எண்ணிக்கொண்டீர்களா. மஸலுல்லதீன ஹலவ் மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னிருந்தவர்கள், உங்களுக்கு முன் சென்று விட்டவர்கள் மீது வந்ததை போன்று உங்களிடம், ஏத்திக்கும் மெசல் உதாரணம், அதாவது உங்களுக்கு முன்னிருந்தவரிடமிருந்து உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கு வந்ததை போன்று உங்களிடம் உங்களுக்கு வராமலேயே அந்த சோதனைகள், கஷ்டங்கள், சிரமங்கள் உங்களுக்கு வராமலேயே நீங்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விடலாம் என்பதாக எண்ணிக்கொண்டீர்களா. மஸ்ஸத் ஹுமுல் பஸாஉ வல்லர்ராவு, மஸ்ஸத் ஹுமுல் பஸா வல்லர்ரானா, அதாவது சோதனைகளும், நோய்களும், இன்னும் வறுமையும், இது போன்று ஒவ்வொன்றும் பலவித கஷ்டங்களும் அவர்களை தொட்டது. கடுமையான விஷயங்களும் சோதனைகளும், தொடர் சோதனைகளும் அவர்களை வந்து அடைந்தது. வஸுல்ஸிலு, அவர்கள் அலைக்கழிக்கப்பட்டார்கள். அலைக்கழிக்கப்பட்டார்கள்னா நடுங்க வைக்கப்பட்டார்கள். ஹத்தா யக்கூல ரசூல், அவர்களுடைய தூதுவர் கூறும் அளவிற்கு, ஹத்தா யக்கூல ரசூல், அந்த தூதுவர் கூறும் வரைக்கும் ஆகிவிட்டது. வல்லதீன ஆமனுமா, அவருடன் இருக்கக்கூடிய, அந்த தூதுவரோடு இருக்கக்கூடிய, ரசூலோடு இருக்கக்கூடிய ஈமான் கொண்ட மக்களும் கேட்கும் அளவிற்கு ஆகிவிட்டது. மத்தா நஸ்ருல்லா, அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது வரும், அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது வரும் என்று கேட்கும் அளவிற்கு அவருடைய அந்த ரசூலும், ரசூலுடன் இருக்கக்கூடிய மூமின்களும் அலைக்கழிக்கப்பட்டார்கள். அலா, அறிந்து கொள்ளுங்கள், இன்ன நஸ்ரல்லாஹி கரீப், நிச்சயமாக அல்லாஹ்வின் உதவி அருகாமையில் இருக்கிறது, சமீபமாக இருக்கிறது.
உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது வந்த வேதனைகளும் சோதனைகளும் கஷ்டங்களும் சிரமங்களும் உங்களுக்கு வராமலே நீங்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விடலாம் என்பதாக எண்ணிக்கொண்டீர்களா? எந்த அளவிற்கு சோதனை என்றால் அவர்களுடைய ரசூல் இன்னும் அவர்களுடைய இருக்கக்கூடிய ஈமான் கொண்டோர்கள் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள், அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது எங்களுக்கு கிடைக்கும் என்பதாக. அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி மிக அருகாமையில் சமீபத்தில் இருக்கிறது என்பதாக அல்லாஹு தஆலா கூறுகிறார். இந்த ஆயத்திலே விளக்கங்களை தான் பார்க்க போறோம். ஹசிப்தும் அன் ததுகுலுல் ஜன்னத, சொர்க்கத்தில் நுழைவதை நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா? அதாவது பல் தனன்தும் யா மஅஷரல் முஃமினீன், ஓ முஃமின்களுடைய கூட்டமே, அன் ததுகுலுல் ஜன்னத, நீங்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விடலாம் என்பதை நினைத்து கொண்டீர்களா? பிதூனி இப்திலாயின் வ இம்திஹானின், பிதூனி இப்திலாயின் சோதனையின்றி, வம்திஹானின் எந்தவித சிரமமுமின்றி, சிரமமும் சோதனையும், இம்திஹானாலும் சோதனை தான், சோதனையும் அல்லது கஷ்டமும் தேர்வும், இம்திஹான்னா என்னது, ஒரு தேர்வு, அதாவது இந்த இடத்துல ஒரு டெஸ்ட், அதாவது உங்களுக்கு ஒரு கஷ்டம், இப்திலா சோதனை, இம்திஹானும் அதே மாதிரி சோதனை இல்லாமல், வக்திபாரின், வக்திபாரின் அப்போ இம்திஹான் இன்னும் இஃப்திபார் இப்திலா இவர்கள் ஏறத்தாழ ஒன்றோடு ஒன்று இணைந்த வார்த்தைகள் தான். ஆனால் சோதனைகளுடைய உயர்வு இப்திலால கொஞ்சம் கூட இருக்கும், மற்றதில் கொஞ்சம் அதை விட ஒரு விதமான சோதனைகள். இப்போ இந்த சோதனைகள் எல்லாம் இல்லாமல் நீங்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விடலாம் என்பதாக எண்ணிக்கொண்டீர்களா என்பதாக அல்லாஹ் கேட்குறான். அப்போ இந்த இடத்துல எதுவுமே இல்லாமல் நீங்கள் நுழைஞ்சிடலாம்னு நினைக்கிறீங்களா? நம்ம ஹசிப்து மன் ததுகுலுல் ஜன்னாங்கிறது இருக்குது, கஸ்வத்தில் அஹஸாபுடைய பக்கத்தில் இறங்குச்சுன்றாங்க. அதாவது ஹந்தக்கூடிய யுத்த நேரத்தில் நம்ம முஸ்லீம்கள் அந்த நேரத்தில் என்ன செஞ்சாங்க? கடுமையான கஷ்டங்களுக்கும் சிரமங்களுக்கும் ஆளாக்கப்பட்டார்கள். பயம் ஒன்று, சோதனை, அதாவது முயற்சி தேவைப்படுது, கடுமையாக இருக்குது, பயம் இருக்குது, குளிர் இருக்குது, வாழ்க்கையில் நெருக்கடி ஏற்பட்ட நேரம், இப்படி அந்த நாளில் எல்லா விதமான கஷ்டங்களும் இருந்த நிலையில் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை இறக்கி வச்சான். ஏன்னா இவ்வளோ பெரிய சோதனை அந்த நேரம். ஏன்னா அவர்கள் நம்ம பார்க்கணும், கந்தக்கூடிய யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் மிக ஒரு இக்கட்டான ஒரு சூழல். வெளியிலிருந்தும் எதிரிகள் வந்து தாக்குதல், முழு எல்லாரும் ஒன்று சேர்ந்து கொண்டு உள்ளுக்குள்ள பெண்களை பாதுகாக்கணும். அங்கே முனாஃபிக்களுடைய யூதர்களுடைய நிலைகள், சோதனை, அவர்களுடைய அந்த சூழ்ச்சிகள் அதிபயங்கரம். இதுக்கு மத்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கந்தக்கை தோண்டி என்ன செஞ்சுக்கிட்டாங்க? முதல் ஆரம்பமாக தன்னுடைய பாதுகாப்பு கோட்டையை அரணை அமைத்து கொண்டார்கள். ஆனால் அதில் ஏற்பட்ட சோதனை கஷ்டம், ஹஜ்ரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸே தெளிவாக வருகிறது. மூடுவதற்கு போர்வை கிடையாது, குளிரை விட்டு பாதுகாப்பதற்குரிய தோதுவான ஆடை கிடையாது. அவங்க சொல்றாங்க, நாங்கள் குழிகளை தோண்டி கொண்டு அந்த குழிக்குள் அமர்ந்து கொண்டோம், எங்களை குளிர் தாக்கிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி. அப்போ அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கூப்பிட்டு ஒரு வேலையை கொடுக்குறாங்க. அதனுடைய நிலை வேற, அதனுடைய சம்பவம். அப்போ அவர்கள் எந்திரிச்ச உடனே, நபி கூப்பிடக்கூடாது என்று பயந்து கொண்டு இருக்கும் பொழுது நபி அவங்க பேரத்தான் சொல்றாங்க. எந்திரிச்ச உடனே அவங்களுடைய நிலை அப்படியே மாறிட்டு, ஒன்றுமே இல்லாத மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவாக்களை சொல்லி கொடுத்து சில அறிவுரைகளை சொல்லி அனுப்புறாங்க. அப்போ அந்த யுத்தம் அந்த அஹ்ஸாபுடைய யுத்தம், கந்தக்குடைய யுத்தம் இருக்குது, ரெண்டு ஒரே பேர் தான், அஹ்ஸாப்னு சொல்லுவாங்க, அதுக்கு கந்தக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அந்த யுத்தத்தில் கடுமையான சோதனை, கடுமையான ஒரு இக்கட்டான நிலையில் என்ன செஞ்சாங்க? சஹாபாக்கள் போர் செய்ய வேண்டிய நிலை இருந்துச்சு. அதைத்தான் சொல்லுவாங்க. அந்த நிலையில் என்னது, எந்த அளவுக்குன்னா அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல அந்த போருடைய நிலையை சொல்லும்போது அந்த சோதனையுடைய நிலை பலகத்தில் குலூபுல் ஹனாஜிர் என்பதாக சொல்லும். பலகத்தில் குலூபுல் ஹனாஜிர், அதாவது இந்த உள்ளங்கள் தொண்டையை வந்து அடைந்து விட்டது. அந்த அளவுக்கு உள்ளங்கள் வந்து தொண்டையை வந்து அடைஞ்சிச்சுன்னு சொன்னா எந்த அளவுக்கு பாருங்க. அப்போ எந்த அளவுக்கு சோதனைகள் கஷ்டங்கள் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த அளவுக்கு இந்த கடுமையான சோதனையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் சோதிக்கப்பட்டார்கள், சோதிக்கப்பட்டார்கள். அதில் என்ன செஞ்சாங்க? அமைதியாக இருந்தாங்க. அப்போ இந்த இடத்துல அந்த சோதனை தான் சொல்லப்படுது, வலம்மா யஅதிக்கும் மஸலுல்லதீன ஹலவ் மின் கப்லிக்கும். அப்போ அப்படிப்பட்ட சிரமமான நேரத்தில் அப்போ இந்த இடத்துல என்ன அர்த்தம்? நீங்கள் வந்து வெறும் ஈமான் கொண்டு நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற கலிமாவை ஏற்றுக்கொண்டீங்க, அதை கொண்டு மட்டும் சொர்க்கத்தில் நுழைந்துடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டீங்களா?
உங்களுக்கு முன்னாடி இருந்த நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள், கஷ்டங்கள், சிரமங்கள் அதுபோன்று உங்களுக்கு ஏற்படாமலேயே நீங்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விடலாம் என்பதாக நினைத்துக் கொண்டீர்களா? அல்லாஹ் ஒரு இடத்துல கேட்கிறான், அலிஃப் லாம் மீம் ஹசிபன் நாஸ் யுத்ரகு யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். என்ன, யா ஈமான் கொண்டு விட்டால் மட்டும் போதும், என்ன அப்படியே விடப்பட்டு விடுவார்கள், எந்தவித சோதனையும் சோதிக்கப்பட மாட்டார்கள் என்பதாக அந்த மூமின்கள் நினைத்து கொண்டார்களா? அவர்கள் நினைத்து கொண்டார்களா என்பதாக அல்லாஹ் கேட்கிறான். மக்கள் நினைத்து கொண்டார்களா? வலகது ஃபத்தன் அல்லதீன மின் கபிலிஹிம் வலையாலமன் அல்லாஹு அல்லதீன சதகு வலையாலமன்னல் காதிபின் என்பதாக சொல்றான். அப்போ நிச்சயமா அல்லாஹ் சோதிப்பான் என்பதாக சொல்லலாம். வலம்மா யத்திக்கும் மசலுல்லதீன மின் கபிலிக்கும் வலம்மா யத்திக்கும் மசலுல்லதீன ஹலவ் மின் கபிலிக்குங்கிற வார்த்தை விடுபட்டிருக்கு. ஹலவுங்கிற வார்த்தை வரணும். வலம்மா யத்திக்கும் மசலுல்லதீன ஹலவ் மின் கபிலிக்கும், உங்களுக்கு முன்னிருந்தவர்களிடமிருந்து, உங்களுடைய முன்னிருந்தவர்களுக்கு ஏற்பட்டதை போன்று சோதனை உங்களுக்கு வராமலேயே நீங்கள் சொர்க்கம் சென்று விடலாம் என்பதாக நினைத்துக் கொண்டீர்களா? வராத நிலையிலேயே நீங்கள் சொர்க்கம் செல்லலாம் என்பதாக எண்ணிக்கொண்டீர்களா? அதாவது வல் ஹாலு லம் எனலுக்கும் அதாவது ஒரு நிலை உங்களை அடையாது என்பதாக நினைத்துக் கொண்டீர்களா? மசலு மாநால மின் மிஸ்லமானால மன் சபக்கக்கும் மினல் மூமினின மினல் மெஹனி ஷதீதத்தி. அப்போ மானால மின் மண் சபக்கக்கும், மானால எந்த ஒன்று அடைந்ததோ, மண் சபக்கக்கும் உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கு, மினல் மூமின்களிலிருந்து உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கு எந்த ஒரு சோதனை வந்து அடைந்ததோ அதே போன்று உங்களுக்கு அடையாத நிலையில் நீங்கள் சென்று விடலாம் என்பதாக எண்ணிக்கொண்டீர்களா? மினல் மெஹனி ஷதீதத்தினா கடுமையான சோதனைகள். வலம் துபுத்தலு பிமிஸ்லி மபுத்துலு பிஹி மினன் நகபாத். வலம் துபுத்தலு நீங்கள் சோதிக்கப்படவில்லை, பிமிஸ்லி போன்று, மபுத்தலு பிஹி எதை கொண்டு, மினன் நகபாத் சிரமங்கள் கஷ்டங்களிலிருந்து எதை கொண்டு அவர்கள் சோதிக்கப்பட்டார்களோ அதே போல் நீங்கள் இன்னும் சோதிக்கப்படவில்லை. நீங்க என்ன செய்யப்படல, சோதிக்கப்படவில்லை என்பதாக அல்லாஹு தஆலா சொல்றான். இது அதுபோல நீங்க என்ன இல்லை, இன்னும் நீங்க சோதிக்கப்படவே இல்லை. உங்களுக்கு முன்னாடி இருந்த நபிமார்கள், அவங்களுடைய மூமின்கள், அவங்க எந்த நிலையில சோதிக்கப்பட்டார்களோ அந்த சோதனை இன்னும் உங்களுக்கு கொடுக்கப்படலை. அதற்கு முன்னாலேயே நீங்கள் சொர்க்கம் நுழைந்து விடலாம், சொர்க்கத்தில் சென்று விடலாம் என்பதாக எண்ணிக்கொண்டீர்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறார். என்று அல்லாஹு தஆலா கேட்கக்கூடிய அளவுக்கு, ஏன்னா முன்னாடி இருந்தவங்க அவ்வளவு சோதனைக்குள்ளாக்கப்பட்டாங்க, எண்ணிலடங்கா சோதனைக்குள்ளாக்கப்பட்டாங்க. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து என்ன செய்றாங்க, சஹாபாக்கள் கேட்குறாங்க தாங்க முடியாம. ஒரு சஹாபி வந்து கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு கடுமையான சோதனையாக இருக்குது என்று சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறாங்க, உங்களுக்கு முன்னாடி இருந்தவர்களும் இதைவிட பெரிய அளவில் சோதிக்கப்பட்டார்கள் என்று சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, முன்னாடி இருந்த ஒரு மனிதர் ஈமானை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி அழைக்கப்பட்டு அவருக்கு மிரட்டல் விடப்படும், நீங்கள் ஈமானை விட்டுவிடுங்கள் என்பதாக சொல்லப்படும். அவர்களோ ஈமானை விட தயாராக மாட்டார், என்னால் ஈமானை விட முடியாது என்பதாக சொன்ன உடனே என்ன செய்வான், ஒரு பெரிய ஒரு ரம்பம், ஆறான்னு சொல்லுவாங்க, பெரிய ஒரு ரம்பத்தை கொண்டு வந்து அந்த மனிதனை அழைத்து, ஈமானை விடுகிறாயா அல்லது இதிலே நீ செத்து விடுகிறாயா என்பதாக கேட்கப்படும். அவர்கள் என்ன செய்வாங்க, நாங்கள் எந்த நிலையிலையும் ஈமானை விட முடியாது என்பதாக சொல்லுவாங்க. சொல்லும்போது என்ன செய்யும், அவங்கள அப்படியே அவங்களுடைய அந்த அந்த ரம்பத்தை வச்சு 2 கூறாக அவங்களுடைய உடல் தலையிலிருந்து 2 கூறாக விளக்கப்பட்டு அறுக்கப்பட்டு சோதிக்கப்பட்டார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் சொல்லி காண்பித்தார். அப்ப அவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்துச்சு. மஸ்ஸத்ஹுமுல் பஅஸாஉ வல் ضراء ஐ அஸாபத்ஹுமுஷ் ஷதாயிது, கஷ்டங்கள் வந்தது, வல் மசாயிபு இன்னும் சோதனைகள் வந்தது, வன் நவாயிபு, நவாயிப்னால் நாயிபத்துக்கு பன்ம நவாயிபு, பெரிய பெரிய கஷ்டங்கள் சிரமங்கள் சோதனைகள் அவர்களுக்கு வந்து கொண்டேதான் இருந்துச்சு. இப்போ அவ்வளோத்தையும் என்ன செஞ்சுக்கிட்டாங்க, தாங்கி கொண்டாங்க, பொறுத்து கொண்டாங்க, அதையெல்லாம் சகித்து கொண்டார்கள். யாரு, முன்னாடி உள்ளவங்க. அப்போ அதே சோதனை என்னது, மஸ்ஸத்துல் பஸா வல் ضراء, அவர்களுக்கு எல்லா விதமான சோதனைகளும் சிரமங்களும் வந்தது என்பதாக
அல்லாஹு தஆலா தன் திருமறையில கூறுகிறான். வஸுல்சிலு எந்த அளவுக்கு கொஞ்சம்னா அவங்க கடுமையான முறையில் அலக்களிக்கப்பட்டார்கள். வஸுல்சிலுனா அலைக்கழிக்கப்பட்டார்கள். அப்ப அதே மாதிரி என்னது, இன்னும் இதுக்கு மசத் பசா அல்லாங்கிறதுக்கு நோய்களுக்கும் சொல்லலாம், வலி வேதனைகளுக்கு சொல்லலாம், பல விஷயங்களுக்கு என்னது இந்த வார்த்தை வழங்கப்படுது. அப்போ ஜுல்சிலு ஹத்தா யக்கூல ரசூலு வல்லதீன ஆமனு மாஹு, ஜுல்சிலு அலைக்கழிக்கப்பட்டார்கள், நடுக்கத்தில் ஆழ்த்தப்பட்டார்கள். ஹத்தா யக்கூலு ரசூல், ஹத்தா யக்கூலு ரசூலு, ரசூல் அவர்கள் சொல்லும் அளவிற்கு, வல்லதீன ஆமனு மாஹு அவரோடு இருந்த ஈமான் கொண்டவரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, மத்தா நஸ்ருல்லா அல்லாவுடைய உதவி எப்பொழுது வரும் என்று சொல்லும் அளவிற்கு அவர்களுக்கு கடுமையான சோதனைகள் கொடுக்கப்பட்டது. அதை அவர்கள் பொறுத்து கொண்டார்கள், தாங்கி கொண்டார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா கூறுறான். அந்த அளவுக்கு எனது சோதனைகள் கொடுக்கப்பட்டுச்சு. ஜுல்சிலு ஹத்தா யக்கூல ரசூல் வல்லதீன ஆமனு மாஹு மத்தா நஸ்ருல்லாஹி உஸ்இஜு இஸ்ஆஜன் ஷதீதன். உஸ்இஜுனா அதாவது அப்படி எனது நடுக்கத்தில் ஆழ்த்தப்பட்டால், ஆஜனா அப்படி பிடிச்சி ஒருத்தரை பிடிச்சி குழு குழு குலுக்குகிறது. உஸ்இஜு ஆட்டம் காண வைக்கப்பட்டார்கள். இஸ்ஆஜன் ஷதீதா கடுமையான முறையிலே ஆட்டம் காண வைக்கப்பட்டார்கள். ஷபீஹன் ஒப்பாக, பி ஜல்சலத்தி ஜல்சலாவை போன்று, ஜல்சலாவிற்கு ஒப்பாகனா என்னது, நிலநடுக்கம் வந்தால் எவ்வாறு ஆட்டம் காண வைக்கப்படுமோ, கடுமையான சோதனைக்கு உள்ளாக்கப்படுமோ, அந்த நிலையில் என்னது இவர்களும் ஆட்டம் காண வைக்கப்பட்டார்கள். என்னது அந்த அளவுக்கு சோதிக்கப்பட்டாங்க, அந்த அளவுக்கு இவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். அந்த அளவுக்கு என்னது ஆட்டம் காண வைக்கப்பட்டது. என்ன செஞ்சுட்டாங்க, பொறுமையா இருந்தாங்க. அதான் சொல்றாங்க ஷபீஹம் பி ஜல்சலத்தி ஹத்தா, இதுவரை என்றால் வசல பிஹிமுல் ஹாலு அவருடைய நிலை ஆகிவிட்டது, அடைந்து விட்டது. ஐ யக்கூலர் ரசூல் அவர்களுடைய ரசூல் சொல்லும் அளவிற்கு, வல் முஃமினூன் இன்னும் மூமீன்கள் சொல்லும் அளவிற்கு, ரசூலும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, மூமின்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. மத்தா நஸ்ருல்லா அல்லாவுடைய உதவி எப்பொழுது வரும் என்று ரசூலும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, மூமின்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு என்னது கடுமையான சோதனைகள் சிரமங்கள் என்ன செஞ்சு அவங்களுக்கு வந்துச்சு. கடுமையான முறையில் அவங்களுக்கு அந்த சோதனை என்ன செய்ய ஆரம்பிச்சிச்சு, வர ஆரம்பிச்சிட்டு. அதான் சொல்றாங்க மாஹு மத்தா ரசூலுல்லா மூமின்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த நபியும் ரசூலும் என்ன செய்ய சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, அல்லாவுடைய உதவி எப்பொழுது வருமே, அதாவது மத்தா ஏத்தி நஸ்ருல்லா அல்லாவுடைய உதவி எப்பொழுது வரும். வதாலிக்க இஸ்திப்தாஅன் மின்ஹும் லின் நஸ்ரி லித்தனாஹி ஷித்தத்தி அலைஹிம். வதாலிக்க இஸ்திப்தாஅம் மின்ஹும் அவர்களிடமிருந்து அது தாமதமானதன் காரணமாக, லின் நஸ்ரி உதவி வருவது அவங்களுக்கு தாமதமானதன் காரணமாக, லித்தனாஹி அதாவது நீங்குவதற்காக, ஷித்தத்து அலைஹிம் அப்படி தனாஹி ஷித்தத்து அலைஹிம் ஷித்தத்தி அலைஹிம் அவர்கள் மீது உள்ள அந்த கடுமை நீங்குவதற்காக வேண்டியும், இன்னும் அவர்களுக்கு உதவி தாமதமானதன் காரணமாகவும், வதாலிக்க இஸ்திப்தா அன் மின்ஹும் லின் நஸ்ரி அப்போ அவர்களிடமிருந்து வரக்கூடிய அந்த உதவி வந்து என்னது, அவர்களுக்கு வர வேண்டிய உதவி தாமதமானதன் காரணமாகவும், இத்தனாஹி ஷித்தத்தி அலைஹிம் அவர்கள் மீது உள்ள அந்த கஷ்டங்கள் சிரமங்கள் நீங்குவதற்காகவும் என்னது நபியே ரசூலே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. வஹாதா காயத்துல் காயாத்தி ஃபி தஸ்வீர் ஷித்தத்தில் மெஹனத்தி, இது இருக்கிறதே காயத்துல் காயாத்தி அதாவது எல்லை மீறிய ஒரு எல்லை கடந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. ஃபி தஸ்வீர் ஷித்தத்தில் மெஹனத்தி சோதனையினுடைய கடுமையை நமக்கு ஒரு உருவகப்படுத்தக்கூடிய விஷயத்திலே எல்லை கடந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. எல்லை கடந்த ஒரு விஷயம்னா எந்த அளவுக்கு ரசூல் பிரியமானவங்க, அவங்களுக்கே இந்த சோதனை என்றால் அது எவ்வளோ பெரிய விஷயம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது அதை சொல்லி காமிக்கிறான். இது ஜாஊக்கும் மின் ஃபௌகிக்கும் வமின் அஸ்ஃபலி மின்கும் ومن أسفل منكم وإذ زاغت الأبصار وبلغت القلوب الحناجر وتظنون بالله الظنون هنالك ابتلي المؤمنون وزلزلوا زلزالا شديدا. அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களுக்கு மேற்புறத்திலிருந்தும் கீழ்ப்புறத்திலிருந்தும் உங்களை சூழ்ந்து கொண்டு அவர்கள் வந்த சமயத்தில் உங்கள் திறந்த கண்கள் திறந்தவாறே இருந்து திறந்தவாறே இருந்து உங்கள் உள்ளங்கள்
உங்கள் தொண்டை குழிகளை அடைந்து நீங்கள் திக்குமுக்காடி அல்லாஹுவை பற்றி நீங்கள் பலவாறு எண்ணிய சம்பவத்தையும் நீங்கள் நினைத்து பாருங்கள். அந்த நேரத்தில் நம்பிக்கையாளர்கள் பெரும் சோதனைக்குள்ளாகி மிக்க பலமாக அசைக்கப்பட்டனர், அச்சுறுத்தப்பட்டனர். இந்த அளவுக்கு எனது கடுமையான சோதனைகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. சஹாபாக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கு ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய ரிவாயத்தில் வருது, எந்த அளவுக்கு பயம் சொல்லி சொன்னா, எதிரிகளுடைய பயம் ஒரு பக்கம், கடுமையான சோதனை. ஹஜ்ரத் ஹப்பாப் இப்னுல் அரத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வராங்க, யா ரசூலல்லாஹ், எங்களுக்காக நீங்கள் அல்லாஹ்விடம் உதவி தேட மாட்டீர்களா? கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் எங்களுக்காக அல்லாஹ்விடம் உதவி தேட மாட்டீர்களா? எங்களுக்காக நீங்கள் துவா செய்ய மாட்டீர்களா என்பதாக சொல்லும்போது தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விஷயத்தை சொல்லி காமிக்கிறாங்க. உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க கம்பத்தை வச்சு இருக்கூறாக அறுக்கப்பட்டார்கள், தலையிலிருந்து கால் வரைக்கும் அறுக்கப்பட்டாங்க. ஆனால் அவங்களை என்ன செய்ய முடியல, அதன் காரணத்தால பயமுறுத்துறதுனால அவங்களுடைய தீனை விட்டு அவங்களை என்ன செய்ய முடியல, பின்னாக்க முடியல. அதே மாதிரி சொன்னாங்க, இன்னொன்று சொன்னாங்க சேர்த்து, இரும்பினால் ஆன சிறு சீப்பு அது நல்ல நெருப்புல காய்ச்சி என்ன செய்வாங்க, உடம்புல அப்படியே என்னது தலையை சீவுற மாதிரி உடம்ப சீவுவாங்க. அந்த அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த எலும்புல இருக்கக்கூடிய சதை கறி துண்டு அப்படி தனியாக தூக்கிட்டு வந்துடும். இதெல்லாம் நடந்தும் கூட அவர்களை தீனை விட்டு அவர்களை திருப்ப முடியவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா இந்த விஷயத்தை எல்லாம் என்ன செய்வான், சரி செய்வான். எந்த அளவிற்கு சொன்னா, ஒரு மனிதர் சன்ஆ என்ற இடத்திலிருந்து ஹதரல் மௌத் என்ற இடத்து வரைக்கும் தன்னா நடந்து வருவார், அல்லாஹ்வை தவிர யாரையும் பயப்பட மாட்டார். அல்லது என்னது கனம் அவருடைய ஆட்டு மந்தைகள் மீது எங்கு ஓனாய் வேட்டையாடி விடுமோ என்பதை தவிர எதையும் பயப்பட மாட்டார். இருந்தாலும் நீங்கள் என்னது அவசரப்படக்கூடிய கூட்டத்தாரலாக இருக்கிறீர்கள், பொறுமையாக இருங்கள் என்று என்ன செய்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஆறுதல் கூறினார்கள். ஏனென்றால் அவ்வளோ சோதனை கடுமை, அவ்வளோ துளைக்கிறது, அல்லாஹ்வுடைய உதவியின் வரக்கான தாமதமாகிக் கொண்டே இருக்குது. அதே நேரத்தில் சோதனையுடைய கடுமை கூடிக்கொண்டே இருக்குது. அப்போ அந்த சோதனை நீங்கணும், அல்லாஹ்வுடைய உதவி வரணுங்கிற அளவுக்கு அது நெருங்கிடுச்சு. இப்போ என்ன செய்கிறாங்க, மூமின்கள் நபிகிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க, முறையிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், நபி என்ன செய்யறான், கேட்க ஆரம்பிக்கிறான். நபி அவர்கள் அல்லாஹ்விடம் உதவியை தேட ஆரம்பிக்கிறார். அப்போ அந்த அளவுக்கு சோதனைகள் கடுமையான முறையிலே மூமின்களுக்கு நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்டது. அனைத்தையும் பொருந்தி கொண்டார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய உதவி அவர்களுக்கு வந்ததை நாம் பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவி வருவது சம்பந்தமான விஷயங்களை அடுத்த பாடத்தில் இந்த தொடரிலே காணலாம். இப்பொழுது இதுவரை நாம் பார்த்த விஷயத்தில் என்னன்னு சொன்னா, அதாவது சோதனைகள் வரும், அதனை பொறுத்து கொள்ள வேண்டும், நிதானமாக இருக்க வேண்டும், இஸ்திகாமத்தாக செய்யக்கூடிய நல்ல அமலை செய்து கொண்டிருக்க வேண்டும், துவாவின் மூலமாக அல்லாஹ்விடம் இந்த சோதனைக்குரிய விடிவை கேட்க வேண்டும். நிச்சயமா அல்லாஹ் தஆலா சோதனையை கொடுத்தான்னு சொன்னா அதற்கு உடனேயே ஒரு விடிவையும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ் தஆலா நம்மை ஒவ்வொரு நிலையிலேயும் அவன் தன்னுடைய அரவணைப்பில் நம்மை வைத்து பாதுகாப்பானாக. நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.